அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏற்கனவே ப்ளீட் எடுக்கிறதுலாம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும்தான் இப்போ சொல்கிறேன். இது மாதிரி வந்துட்டு நாம் தனித்தனியாக ப்ளீட் எடுத்து வச்சிடணும். பேக் ப்ளீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட்டு. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடணும். இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது பார்த்தோன்னா இப்போ நம்ம ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து அப்படியே உல்ட்டாவாக போட்டுக்கணும். இந்த பக்கம் இப்படி போட்டுக்கணும், உல்ட்டாவாக போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபுல்லாகவே உல்ட்டாவாக தான் இருக்குது. இந்த ப்ளீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலையாமல் இருக்கிறதுக்கோசரம் நான் எல்லாமே பின் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும். ஏன்னா ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு ஃபோல்டிங் பாக்ஸ் வந்து பெருசாக வரும். இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த ப்ளீட்டை வந்து இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இந்த சைடு கார்னரில் வந்துட்டு இந்த மடிப்புக்கு பக்கத்தில் ஒரு சேஃப்டி பின் குத்திடணும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஃபோல்டிங் பண்ணும்போது இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸஸை வந்துட்டு இப்படி வச்சு ஃபோல்டு பண்ணிடணும். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு மடிப்பு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு வந்துட்டு இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு திருப்பி அப்படியே இப்படி திருப்பிடணும். திருப்பினீங்கன்னா அப்படியே இந்த கார்னரில் இந்த ப்ளீட்டு வந்துட்டு தனியாக மடிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளீட் வந்துட்டு அடியில் இப்படி அடியில் விட்டுருங்க. விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது இப்படி உள்ளார இப்படி சொல்லிவிடணும்.